போகும் இடமெல்லாம் எனக்கு என்ற ஆசீர்வாத வாசல்களை சத்துரு மூடி போடுகிறானே, எனக்காக அதை யார்தான் திறப்பார் என்று அங்கலாய்க்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3:8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஈசாக்கு கிணறுகளை தோண்டினார், சத்துருக்கள் பொறாமையினால் அதை மூடி போட்டார்கள். ஈசாக்கு சோர்ந்து போய் இனி ஒன்றும் வேண்டாம் என்று உட்காரவில்லை. அடுத்த இடத்திற்கு சென்று கிணறை தோண்டினான், சத்துரு பூட்டினான், திரும்ப தோண்டினான். கடைசியில் சத்துருக்கள் உன்னிடம் தேவன் உண்டு என்று சொல்லி அவனை தண்டமிட்டு வணங்கி அவனோடு ஒப்புரவானார்கள். இயேசு கிறிஸ்துவை வைக்கப்பட்டிருந்த கல்லறையும் பெரிய கல்லால் பூட்டப்பட்டிருந்தது. அதை யாராலும் திறக்கவே முடியாது. ஆனால் தேவாதி தேவனும் தன் தூதனை அனுப்பி அதை திறந்தார். இன்று வரை அதை யாராலும் பூட்டவே முடியவில்லை. ஈசா குமாரி உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைத்த ஆசீர்வாதங்களை பொறாமையினால் மனிதர்களோ சத்துருக்களோ மூடி போட்டால் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து கிரியை செய்யுங்க. தேவன் உங்களோடு இருந்து அவர்களை உங்கள் முன்பாக மண்டிடச் செய்வார். சில கதவுகளை நாம் எவ்வளவு நினைத்தாலும் திறக்க முடியாது. மனிதர்களை கொண்டு திறக்க நினைத்தாலும் திறக்க முடியாது. ஆனால் தேவ வல்லமை நாம் நாடி நிற்கும் போது தேவனே தன்னுடைய தூதர்களை கொண்டு வாசல்களை உங்களுக்கு திறந்து வைப்பார். அப்படிப்பட்ட வாசலை மனுஷன் எவ்வளவுதான் நினைத்தாலும் மூட முடியாது, சாத்தானாலும் மூட முடியாது. திறந்தது திறந்ததே, எழுதினது எழுதினதே. நம்பிக்கையோடு இருங்க. தேவன் புதிய வாசல்களை உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிறார். ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குது. விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதை இனி யாராலும் மூட முடியாது. அறிவிக்கலாமாங்க? தேவரில் அடைப்பட்ட வாழ்க்கை அழுத்து போயிட்டப்பா, இந்த நாளில் என்னுடைய முயற்சியெல்லாம் வீணான போதும் திரும்ப முயற்சிக்க எனக்கு கிருபை தோறும். நீரே எனக்கு வந்து ஒரு வாசலை திறந்து தாரும். யாரும் பூட்ட முடியாத ஆசீர்வாத வாசலை திறந்து தாரும். அந்த ஆசீர்வாதத்தை நானும் அநேகரும் அனுபவிக்க எனக்கு கிரியை செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.